வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உணர்வு பிரவாகத்துடன் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். உயிர் நீத்தவர்களுக்கான பிதிர்க்கடனம் நிறைவேற்றம். தமிழர் தாயக பகுதிகளிலும் நினைவு கூறப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு நாள். கொழும்பு நினைவேந்தலுக்கு காவல்துறை இடையூறு. தவறுகளை திருத்திக் கொள்ளுமாறு அரசுக்கு அறிவுரை கூறிய உதய கம்மன்பில. வீழ்ச்சியின் அடையாளமே உள்ளூராட்சி தேர்தல் முடிவு எனவும் கருத்து. ரணிலின் முன்னாள் அதிகாரி மீதான துப்பாக்கிச் சூடு. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் விசாரணை ஒப்படைப்பு. பாகிஸ்தானுடனான போரில் 15,000 கோடியை செலவு செய்த இந்தியா. வெளிவந்த பாதுகாப்பு துறையின் புதிய மதிப்பீடுகள். புட்டினுடன் பேசுவதாக கூறும் டொனால்ட் ட்ரம்ப். தலைவர்களுக்கு இடையிலான பேச்சை உறுதி செய்த ரஷ்யா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உன்னத தத்துவத்தை உலகிற்கு வழங்கிய இனத்தில் ஈழத்தமிழர்கள் பேரவலமாக துடித்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 16ஆம் ஆண்டு நினைவு நிகழ்வுகள் இன்று முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் உணர்வு பிரவாகத்துடன் இடம்பெற்றுள்ளன. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல், பொது கட்டமைப்பு மற்றும் தமிழர் மரபுரிமை பேரவை ஆகியவற்றின் தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் வீழ்ந்து மடிந்தது மனிதனாக இருந்தாலும் இறுதியில் வெல்வது அறமே என்ற உறுதியின் நினைவேந்தல் நாள் இன்று காலை முதல் இடம்பெற்றது. முதலில் இன்று காலை 6:30 முதல் 9:30 வரை முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரை பகுதியில் உயிர் நீத்தவர்களுக்குரிய பிதிர்க்கடன் நிறைவேற்றும் சடங்குகள் இடம்பெற்றிருந்தன. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் திரண்டிருந்த மக்கள் மற்றும் அரசிய மத சமூக பிரமுகர்களின் முன்னிலையில் காலை 10:15க்கு கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டது. இதன் பின்னர் அகவணக்கம் செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து காலை 10:31 மணியளவில் பொதுச்சுடரினை ஏற்றி வைக்க முள்ளிவாய்க்கால் கீதங்கள் இசைக்கப்பட்டது. சம நேரத்தில் ஏனைய சுடர்கள் ஏற்றி வைக்கப்பட்டு உயிர் நீத்தவர்களை அவர்களது உறவினர்கள் கதறி அழுது கண்ணீர் மல்க நினைவு கூர்ந்தனர். உலகில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளின் வரலாற்றில் முள்ளிவாய்க்கால் படுகொலை களம் உச்சகட்ட உதிரிப்பதிவுகளுக்குரிய கொள்களமாக பதிவாகியுள்ளது. 16 வருடங்களுக்கு முன்னர் இதே மே மாதத்தில் முள்ளிவாய்க்காலில் நின்று கதறிய தமிழர்களை இந்த உலகம் ஏன் என கேட்கவும் இல்லை, அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டவும் இல்லை. இன்று வரை அதற்குரிய நீதியும் கிட்டவில்லை. இதனால் முள்ளிவாய்க்கால் என்பது 1.5 தசாப்த காலமாக நீதி கிட்டாத ஒரு நாசகார முள்தைப்பு பேரவலமாக துடித்தது போலவே இன்றும் துடித்ததை இன்று கூடியிருந்த மக்களின் உணர்வில் காண முடிந்தது. இதேவேளை தமிழர் தாயக பகுதிகளான வடக்கு கிழக்கின் ஏனைய பகுதிகளிலும் இன்று முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நாள் உணர்வுபூர்வமாக நினைவு கூறப்பட்டுள்ளது. இறுதிச் சுத்தத்தில் மரணித்தவர்களை நினைவுகூரும் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளான இன்று வவுனியாவிலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. வவுனியா மாவட்ட அந்தனர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் வவுனியா குருமன்காடு பிள்ளையார் ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. அந்தனர் ஒன்றியத்தின் ஆலோசகர் ஜெயந்திநாத குருக்கள் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பொதுமக்கள், அடியர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதன்போது உயிர்நீத்த உறவுகளுக்காக தீபமேற்றி வழிபாடுகள் இடம்பெற்றன. வவுனியாவை போன்று ஜாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சியின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு நாள் நினைவு கூறப்பட்டது. தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் VS சிவகரன் தலைமையில் மன்னார் பஜார் பகுதியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெற்றது. இதன்போது இறுதி சுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி பகிரப்பட்டது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் அருத்தந்தை ஜெயபாலன் குரூஸ் அடிகளார், மன்னார் நகர சபையின் முன்னாள் தவிசாளர் ஞானப்பிரகாசம் ஆண்டனி டேவிஷன் உள்ளடங்களாக சமூக செயற்பாட்டாளர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போன்று கிழக்கிலும் மே 18 முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. அந்த வகையில் கிழக்கு மாகாண குடிசார் அமைப்புகள் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களைச் சேர்ந்த பலர் பங்கேற்றிருந்தனர். இதன்போது முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களுக்கான சுடர்கள் ஏற்றப்பட்டு மலர் தூவி 2 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அத்துடன் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் பரிமாறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரையிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெற்றதுடன் இந்த நினைவேந்தலை ஒரு சிலர் குழப்ப முற்பட்டதை பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது IBC தமிழின் கொழும்பு அலுவலக செய்தியாளர் டில்ஷான் வின்சென்ட். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல் நிகழ்வு இன்று காலை 10:30 மணிக்கு கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரையில் இடம்பெற்றது. இந்த நினைவேந்தல் நிகழ்வினை மே 18 குழுவினர் ஒழுங்கு செய்திருந்தார்கள். எங்களுக்கு தெரியும். இதற்கு முன்பதாக காலி முகத்திடல் ஆர்ப்பாட்ட களத்தின் முன்னணி செயற்பாட்டாளர்கள் பலரும் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்ததிலிருந்து ஒவ்வொரு வருடமும் கொழும்பிலே ஆங்காங்கே செய்து வந்த நிலையில் இந்த வருடம் கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரை பகுதியில் இந்த நினைவேந்தல் நிகழ்வினை செய்தார்கள். இந்த நினைவேந்தல் நிகழ்வில் தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள், வெளிநாட்டவர்கள் உட்பட அனைவருமே கலந்து கொண்டார்கள். அதேவேளை இந்த நினைவேந்தல் நிகழ்வுக்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததை எங்களால் அவதானிக்கூடியதாக இருந்தது. இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கையிலே சிங்கள ராவய என்ற அமைப்பின் பேரினவாத குழுக்கள் ஒரு சிலர் இணைந்து இந்த நினைவேந்தல் நடக்கின்ற பகுதிக்கு வருகை தந்து இந்த நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த அனைவருக்கும் அவர்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தினார்கள். எதிர்ப்பு வெளியிட்டு சத்தமிட்டு கூக்குரலிட்டு போலீசாருடன் வாய் தர்க்கத்திலும் ஈடுபட்டார்கள். இந்த நினைவேந்தல் நிகழ்வினை இடம்பெறுவதை தடுப்பதற்கு போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீஸ் அதிகாரிகளுடன் முரண்பட்டதை எங்களால் அவதானிக்கூடியதாக இருந்தது. எது எப்படி இருப்பினும் இந்த எதிர்ப்புக்கு மத்தியிலும் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்று முடிந்தது. பலரும் கலந்து கொண்ட நினைவேந்தல் நிகழ்வு அமைதியாக முடிந்தது. IBC தமிழ் செய்திகளுக்காக கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரை பகுதியிலிருந்து நான் டில்ஷான் வின்சன். ஸ்ரீலங்காவின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கான மக்கள் ஆதரவு ஆட்சி அமைத்து 8 மாதங்களுக்குள் சரிவடைந்துள்ளதையே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக பிவித்துருஹெல உரிமையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கோட்டையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், பணிவுடன் செயற்பட்டால் தவறுகளை திருத்திக் கொண்டு முன்னேற முடியும் என அறிவுரை வழங்கியுள்ளார். ஸ்ரீலங்காவின் அனில்குமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தனது முதல் நியமனமான ஜனாதிபதியின் செயலாளரை நியமித்த தருணத்திலிருந்தே தவறான பாதையில் ஆரம்பித்துள்ளதாக உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் அமைக்கப்பட்டு ஒரு வாரம் முடிவதற்கு முன்பே அரசாங்கத்தின் 3வது நியமனமான பொது பாதுகாப்பு செயலாளரின் நியமனம் குறித்து தாம் விமர்சனங்களை முன்வைத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டையும் அரசாங்கத்தையும் ஒரே நேரத்தில் ஊழல் செய்ய அனுமதிக்க முடியாது எனவும் பிவுத்திருகல உரிமையவின் தலைவர் தெரிவித்தார். அரசாங்கம் ஆணவமாக செயற்பட்டு தவறுகளை நியாய படுத்தினால் அரசாங்கம் அழிவை நோக்கி செல்லும் எனவும் உதய கம்மன்பில எச்சரித்துள்ளார். கனடாவின் பிரம்டன் நகரில் தமிழின அழிப்பு நினைவகம் அமைக்கப்பட்டமை வாக்கு வேட்டையை இலக்கு வைத்தமை நடவடிக்கை என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். பிரம்டனில் அதிகளவான இலங்கை தமிழர்கள் வாழ்வதால் தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றவே நகர மேயரால் தமிழின அழைப்பு நினைவகம் அமைக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றவே பிரம்டன் மேயரால் தமிழின அழிப்பு நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரம்டன் பகுதியில் தமிழின அழிப்பு தொடர்பான நினைவகத்தை அமைப்பதற்குரிய நடவடிக்கை 2021ஆம் ஆண்டில் ஆரம்பமானதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னரே இந்த நினைவகம் அமைக்கப்பட்டது என கூறப்படுவது தவறு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கனேடிய நாட்டின் சட்டத்துக்கு அமையவே தமிழின அழிப்பு நினைவகம் அமைப்பதற்கு இடமளிக்கப்பட்டுள்ளது என வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டார். அதேபோன்று தமிழின அழிப்பு வாரத்துக்கு எதிராக தடை உத்தரவு பெறுவதற்கு கனடாவில் உள்ள அமைப்பொன்று நீதிமன்றத்தை நாடியிருந்தாலும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் துசித ஹல்லோலுவ மற்றும் அவரது சட்டத்தரணி தினேஷ் தொடாங்குட ஆகியோர் பயணித்த மகளூந்து தொடர்பான துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகள் கொழும்பு குற்றப்பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த விஜயசூரியவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகள் கொழும்பு குற்றப்பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் மூத்த காவல்துறை அத்தியகச்சகர் புத்திகமானதுங்க தெரிவித்துள்ளார். துசித கல்லோவெல்லவும் அவரது சட்டத்தரணியும் நேற்றிரவு நாரகின்பட்டிய பகுதியில் மகளுந்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது வாகனத்தை பின்தொடர்ந்து சென்ற 2 சந்தேக நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். உந்துருளியில் சென்ற 2 பேரும் வாகனத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு மகளுந்தை நிறுத்தியதாகவும் மேலும் மகளுந்தின் கண்ணாடியையும் நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். அதே நேரத்தில் துசித கல்லோவலுவ அவரது சட்டத்தரணி மற்றும் சாரதி ஆகியோர் மகளுந்தில் இருந்ததாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் அவர்களை தாக்கிவிட்டு மகளுந்தில் இருந்த ஒரு கோப்போடு தப்பிச் சென்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தாக்குதலுக்கு காயமடைந்த துசித கல்லோலுவாவும் அவரது சட்டத்தரணியும் சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோட்டாஞ்சேரியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் இருவரும் இளம்பராயத்தினர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை காவல் பிரிவின் சுமித்ரா மாவத்தை பகுதியில் கடந்த 16ஆம் தேதி உந்துருளியில் சென்ற அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கியால் சுட்டதில் ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் காயமடைந்திருந்தனர். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய பின்னர் தப்பிச் சென்ற ஒரு சந்தேக நபரும் குற்றத்துக்கு உதவிய மற்றொரு சந்தேக நபரும் கொட்டாஞ்சேனை காவல் நிலையத்திலும் கொழும்பு வடக்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்திலும் சட்டத்தரணிகள் மூலம் சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 17 மற்றும் 18 வயதுடையவர்கள் என்றும் கொழும்பு 13 வசிப்பவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர்களை நீதவான் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கொட்டாஞ்சேனை காவல்துறையும் கொழும்பு வடக்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகமும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. ஸ்ரீலங்காவின் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச சுவிட்சர்லாந்திற்கு பயணமாகியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் 78வது வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று காலை சுவிட்சர்லாந்திற்கு பயணமாகியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் வருடாந்திர பொதுக்கூட்டம் 19ஆம் தேதி முதல் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெறவுள்ளது. ஒரு சுகாதாரமான உலகம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டிற்கு உலக சுகாதார அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள அனைத்து நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி வைத்தியர் நலிந்த ஜெயதிச உள்ளடங்கலாக சுகாதாரத்துறை சார் அதிகாரிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. காஷ்மீரின் பகல்காமில் நடத்தப்பட்ட ஆயுததாரிகளின் தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் பலியானதை தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூரினால் 15,000 கோடி இந்திய ரூபாய் செலவு ஏற்பட்டுள்ளது. 4 நாள் நீடித்த போரில் இந்த செலவு ஏற்பட்டுள்ளதாக இந்திய பாதுகாப்புத்துறை மதிப்பிட்டுள்ளது. பாகிஸ்தானில் உள்ள இலக்குகள் மீது கடந்த 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அதையொட்டி மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மாத்திரம் நாளாந்தம் 1460 கோடி முதல் 5000 கோடி ரூபாய் வரை செலவாகியுள்ளது. அந்த வகையில் 4 நாள் செலவு 15,000 கோடி வரை ஆனதாக பாதுகாப்புத்துறை மதிப்பிட்டுள்ளது. கப்பலில் இருந்து தரைப்பகுதியில் இலக்கை தாக்கக்கூடிய இந்திய தயாரிப்பு பிரமோஸ் ஏவுகணை பயன்படுத்தப்பட்ட செலவினமும் இதில் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. L-70 ரக விமான எதிர்ப்பு சிறிய வகை நவீன பீரங்கி, சட்ஜு 23 mm பீரங்கிகள், S-400 அம்சங்களை கொண்டு சில்கார் ரகவான் பாதுகாப்பு சாதனங்கள் போன்றவற்றை பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்தியதாக இந்திய பாதுகாப்பு படை உயரதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த போரில் தலா 50,000 ரூபாய் மதிப்புள்ள ரஷ்ய தயாரிப்பு வெடிமருந்து, ஆளில்லா விமானங்கள் நூற்றுக்கணக்கில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவை தவிர போர் விமானங்களை இயக்கும் செலவு, தளபாடங்கள், துருப்புகளின் நடமாட்டம், மீட்பு நடவடிக்கைகள், போர் மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை செலவு என கணக்கிட்டால் நிதி செலவினம் அதிக அளவில் இருக்கும் என வல்லுநர்கள் மதிப்பிடுகின்றனர். உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து நாளை திங்கட்கிழமை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் தொலைபேசியில் கலந்துரையாடுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இரத்த களரி தொடர்ந்து அதிகரித்து செல்வதை நிறுத்துவது குறித்து தாம் வலியுறுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார்.
ரஷ்ய ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலை தொடர்ந்து உக்ரைன் ஜனாதிபதி வெலோமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் சில நேட்டோ நாடுகளின் தலைவர்களுடன் தாம் பேச உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். 3 ஆண்டுகளில் முதல் முறையாக கடந்த வெள்ளிக்கிழமை ஸ்தான்புல்லில் ரஷ்யாவும் உக்ரைனும் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் அதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. எனினும் கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கு இணக்கம் காணப்பட்டிருந்தது. விளாடிமிர் புட்டின் பங்கேற்றிருந்தால் துருக்கி பேச்சுக்களில் டொனால்ட் ட்ரம்பும் கலந்து கொண்டிருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த பேச்சுக்களில் பங்கேற்பதற்கு ரஷ்ய ஜனாதிபதி மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் விளாடிமிர் புட்டினும் தாமும் நேரடியாக பேச்சு நடத்தினால் மாத்திரமே முடிவுக்கு கொண்டு வருவதில் முன்னேற்றம் ஏற்படும் என டொனால்ட் ட்ரம்ப் பரிந்துரைத்திருந்தார். இந்த நிலையிலேயே விளாடிமிர் புட்டினும் தொலைபேசியூடாக கலந்துரையாடப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாளை திங்கட்கிழமை புட்டினுக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான தொலைபேசி கலந்துரையாடல்களுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக கிரெம்லின் ஊடக பேச்சாளரான டிமிட்ரி பெஸ்கோவும் ரஷ்ய செய்தி நிறுவனங்களுக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உணர்வு பிரவாகத்துடன் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல், உயிர் நீத்தவர்களுக்கான பிதற்கடனும் நிறைவேற்றம். தமிழர் தாயக பகுதிகளிலும் நினைவு கூறப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு நாள், கொழும்பு நினைவேந்தலுக்கு காவல்துறை இடையூறு. தவறுகளை திருத்திக் கொள்ளுமாறு அரசுக்கு அறிவுரை கூறிய உதய கம்மன்பில, வீழ்ச்சியின் அடையாளமே உள்ளூராட்சி தேர்தல் முடிவு எனவும் கருத்து. ரணிலின் முன்னாள் அதிகாரி மீதான துப்பாக்கிச் சூடு, கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் விசாரணை ஒப்படைப்பு. பாகிஸ்தானுடனான போரில் 15,000 கோடியை செலவு செய்த இந்தியா, வெளிவந்த பாதுகாப்பு துறையின் புதிய மதிப்பீடுகள். புட்டினுடன் பேசுவதாக கூறும் டொனால்ட் ட்ரம்ப், தலைவர்களுக்கு இடையிலான பேச்சை உறுதி செய்த ரஷ்யா. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.